வர்த்ததே தாதः யாஞ்சனः பிரபிதாமகः தாம் விருத்திம் வர்த்தசே கச்சித் யாச்ச சத்பதகா சுபா. நம்ம அப்பா நம்ம கொள்ளு தாத்தா அவள்லாம் எந்த பாதையை போட்டு கொடுத்தாலோ அந்த பாதையை விட்டு விலகாமல் இருக்கியா, அதுதான் சாதுக்களுடைய பாதை, அதான் சுபத்தை கொடுக்கக்கூடிய மங்களத்தை கொடுக்கக்கூடிய பாதை. இதில் ஒரு கான்ஸ்பிகஸ் ஒமிஷன் என்ன, தாத்தாவை பற்றி சொல்லலை. அப்பாவை சொன்னார், கொள்ளு தாத்தாவை சொன்னார். யாம் விருத்தியும் வர்த்ததே தாத்தா அப்பா, யாஞ்சன பிரபிதாமகா கொள்ளு தாத்தாவை சொன்னார். ஆனால் தாத்தாவை பிதாமகனுங்கிற வார்த்தை இல்லை. அதுக்கு எங்கள் பெரியவா ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவா. ராமருக்கு தாத்தா யார்? அஜ மகாராஜா, தசரதருடைய அப்பா அஜன். அவர் கொஞ்ச நாள் தான் வந்தார் பட்டத்தில். ஆரம்பத்தில் ராமாவதாரம் சொல்கிறதுக்கு பின்னாடி பூர்வத்தில் இருந்த ராஜாக்களை பற்றி சொல்கிற போது அந்த இந்துமதியை இழந்தப்புறம் அஜன் ஒழிஞ்சு போயிட்டார். ஒரு சில வருஷங்கள் தான் இருந்தாங்கிறது பார்த்தோம். அதனால் அவர் எந்தெந்த தர்மங்களை பிரத்யேகமாக வாட் வாஸ் தி தர்மா விச் வாஸ் டன் வித் இஸ் ஸ்பெஷல் அண்ட் யூனிக் இம்ப்ரிமேட்டோர், அது தீர்மானம் பண்ண முடியல. அதனால தான் தாத்தாவை பற்றி சொல்லாமல் தசரதர் என்னென்ன தர்மங்கள் அனுஷ்டானம் பண்ணாலோ அவருடைய தாத்தாவாக இருக்கக்கூடியவர் நாபாகன்னு பேர். ராமாயணத்தில் நாபாகன் அஜன் தசரதர் அப்படி தான் வருது. நாபாகன் என்ன தர்மங்கள் அனுஷ்டானம் பண்ணாலோ அந்த தர்மங்களை விட்டு நீ விலகாமல் இருக்கியா, அதுதான் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. புதுசாக நீ ஒன்றும் தர்மத்தை பண்ண வேண்டாம், பெரியவா போட்ட பாதையிலேருந்து விலகாமல் இருந்தால் போகிறோம். இது மகாபாரதத்துலேயும் யக்ஷபிரஷ்னத்தில் சொல்கிறேன். கஃபந்தாக அப்படின்னு ஒரு கேள்வி, 124 கேள்விகளில் யக்ஷபிரஷ்னத்தில் எது பாதைன்னு கேட்டார். சாதாரணமாக ஒரு ஸ்லோகத்தில் 4 கேள்வி வரும், அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் 4 பதில் அதே ஆர்டரில் வந்துடும். இந்த அரை ஸ்லோகத்தில் 4 கேள்வி இது. அந்த 4 கேள்விகளில் ஒன்றும், ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு ஸ்லோகம் பதில் சொல்லியிருக்கார் தர்மபுத்திரர். ஸ்ருதிர் விபின்னா ஸ்மிருதயோ விபின்னாஹ நைகோ முனிகீயஸ்ய வச பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குகாயாம் மகாஜனோ ஏன கதஸ்ய பந்தாக. வேதம் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுறது. ஸ்மிருதி 18 ஸ்மிருதிகள் இருக்குது, ரிஷிகள் நமக்கு பண்ணி கொடுத்தது. அதுவும் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. நைகோ முனிகி எஸ்ய வச்ச பிரமாணம், யாராவது ஒருத்தர் இதுதான் மார்க்கம்னு சொல்லிவிட்டா அது பிடிச்சுடலாம். எல்லாருமே ரொம்ப ரொம்ப வசந்த யோகியத்தை கொண்டவர்கள், ரொம்ப பெரிய தபஸ்விகள், தீர்க்க திருஷ்டியோடு இருக்கக்கூடியவா. ஒவ்வொரு ரிஷியும் ஒரு மாதிரி சொல்லியிருக்கார். எதை பிரமாணமாக எடுத்துக்கிறதுன்னு தெரியல. தர்மத்துடைய தத்துவமானது ஒழிஞ்சுன்னு இருக்குது, ரகசியமாக இருக்குது. தர்மஸ்ய தத்துவம் நிகிதங்குகாயாம். அப்போ என்ன பண்ணுறது, எது பாதைன்னா மகான்களெல்லாம் எதை அனுஷ்டானம் பண்ணாலோ பின்பற்றி போ, நீ ஒன்றும் சுயமாக விசாரம் பண்ணி என்ன பாதைன்னு புதுசாக கண்டுபிடிக்க வேண்டாம். மகாஜனோ ஏன கதஸ்ய பந்தாக. இதை பெரியவா ரொம்ப ட்ரமாட்டிக்காக எடுத்து காட்டினா. 57-58 போது ஒரு கிட்டத்தட்ட 500 நாட்கள் இங்கே சென்னை மாநகரத்தை பவித்திரம் பண்ண காலத்தில் காலத்தால் ஒரு 8:30 மணி 9 மணிக்குள்ளே இருக்கும். உஸ்மான் ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கா, வடக்கை நோக்கி நடந்து வந்துட்டுருக்கா. சிவாவிஷ்ணு கோவில் தாண்டி அந்த பக்கம் நடந்து வந்துட்டுருக்கா. அப்புறம் சைக்கிளில் ஒருத்தன் வந்தான். அவன் ஆஃபீஸ் போயின்ட்டுருக்கான். கிண்டியில் எங்கேயோ அவனுக்கு ஆஃபீஸு, சைக்கிளில் போயின்ட்டுருக்கான். அந்த காலத்தில் அப்படி தான் டேரெக்டாக தீநகர்லேருந்து அப்புறம் சைதாப்பேட் போய் அப்படி கிண்டிக்கு போகணும். அவன் கொஞ்சம் வக்கர புத்தி கொண்டவன் போல் இருக்கு. சைக்கிள்லேருந்து இறங்கினான். அந்த மட்டும் அவனுக்கு கிரெடிட் கொடுக்கணும். சைக்கிளில் இருந்தபடியே கேள்வி கேட்குறியா ஆச்சாரியாள்கிட்ட. சைக்கிள்லேருந்து இறங்கினான். சங்கராச்சாரியர் சொல்கிறாள் நீங்கள் தானோ அப்படின்னு கேட்டான். எடக்கா கேட்டான். பெரியவா சிரிச்சிருந்து பேசாமல் இருந்தா. அம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதோ பூஜையை தான் பண்ணிட்டுருக்கே, ஏதோ ஜபம்லாம் பண்ணுறேன்னு எல்லாரும் சொல்கிறா, எதுக்காக பண்ணுறேன்னு கேட்டான். அவனுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் பூஜை பண்ணால் அவருடைய வேலை. வேற ஒருத்தர் நான் ஏன் பூஜை பண்ணேன்னு வேற ஒருத்தருக்கு ஆன்சர் பண்ணுமா, நாம இருந்தால் என்ன சொல்லுவோம், இட் இஸ் மை பர்சனல் மேட்டர், டோன்ட் இன்டர்ஃபியர்னு சொல்லிடுவோம் மூஞ்சிக்கு நேரம். பெரியவா நீ இப்போ எங்கே போயின்ட்டுருக்கேன்னு கேட்டா. நான் ஆஃபீஸ் போயின்ட்டுருக்கேன் மாமா. உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு. கிண்டியில் இருக்குது. இந்த ரோட்டில் போனாக்க அவன் தெற்க நோக்கி வந்துட்டுருக்கான், பெரியவா வடக்க நோக்கி போயின்ட்டுருக்கான். இந்த ரோட்டில் போனால் கிண்டி போயிடலாமோ, போயிடலாம். போகலான்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், நான் தினமும் போயிட்டுருக்கேன், 20 வருஷமாக போயிட்டுருக்கேன் ஆஃபீஸுக்கு அப்படின்னா. முதல் நாள் போகிற போது உனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த பாதையில் போனவாள்லாம் சொன்னான், இந்த ரோட்டில் போனால் நீ ஆஃபீஸுக்கு போயிடலான்னு சொன்னால், அதனால் போயிட்டுருக்கேன். அது மாதிரி தான் எனக்கு முன்னாடி எத்தனையோ பெரியவாள்லாம் இருந்திருக்கா. அவள்லாம் இந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்டே இருந்தால் பகவான்கிட்ட போய் சேர முடியும்னு சொல்லியிருக்கா.
நானும் ஏதோ தெரிஞ்சு மட்டும் பூஜை பண்ணிட்டுருக்கேன். சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணான். அவருக்கு ட்ரமாட்டிக்காக மகாஜனோ எனக்கு தசமந்தாகன்னு அவன்கிட்ட சொல்லப்படாது, அது படித்த வாழ்க்கை சொல்லலாம். அவன் வேணும்னு பல்ல பிடிங்கி பார்க்கணும்னு நினைக்கிறான். அவன்கிட்ட போய் பாரத ஸ்லோகத்தை எடுத்து சொல்ல முடியுமோ? பாரதத்துலேயும் இருக்குது, ராமாயணத்துலேயும் இருக்குது. ராமாயணத்தில் ரொம்ப நயமாக